ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. இங்கே நமது ஆலயம் சுயம்புவாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆரம்ப காலத்திலிருந்து சின்ன கூரையிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயிலாக அமைய பெற்று அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த கோயில் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், 2 பசங்க எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, நல்ல நிலைமையில இருக்காங்க. எல்லாமே இந்த கோயில் வந்ததுனால தான். இங்க இருக்க அனைத்து தெய்வமும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான். பெருமாள், ஐயப்பன், எல்லா சாமியும் இங்க வந்தா எல்லாமே நடக்கும். நம்பிக்கைக்குரியது. இந்த விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நம்பிக்கையோட நம்ம சாமி கிட்ட கேட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்குதுங்க. ஆடி மாசம் ஆரம்பிச்சு தை மாசம் வரைக்கும் எல்லா மாசமும் எல்லா பூஜைகளும் ரொம்ப சிறப்பா நடக்கும். ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு சொல்லி இந்த ஏரியால இருக்கிற கிட்டத்தட்ட 9 வருட காலமா அவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. இங்க விரதம் இருந்து 11 சங்கடகர சதுர்த்தி அபிஷேக பூஜையில கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து எல்லாம் வழிபட்டு வந்த கூடிய காரணத்துல அவருக்கு 2 குழந்தை பிறந்தது. இது நடந்த உண்மையான சம்பவம். கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுகிறவங்களுக்கும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் சரி, இங்க ஒரு பூஜை மாதிரி நடத்துவாங்க. இந்த பூஜையில எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு நலங்கிட்டு ரொம்ப ஒரு சுமங்கலியை எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி தான் இந்த பூஜையை நடத்துறாங்க. இந்த ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமான ஒரு தினம். அம்பாளுக்கு வளையல் மாலை சாத்தி அதில் இடுப்பில் முளைப்பயிறு கட்டி அந்த முளைப்பயிரை அம்பாளுக்கு படைச்சி நைவேத்தியம் பண்ணி குழந்தை இல்லாதவாளுக்கு, கல்யாணம் ஆகாதவாளுக்கு அந்த மாதிரி நம்ம கையால் கொடுத்தோம்னா அது அவங்களுக்கும் சீக்கிரமாக திடமாகும், நமக்கும் சீக்கிரமாக சேரும். அந்த புண்ணியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீனிவாசா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நமது ஆலயம் மாதவரம், சென்னை ஸ்ரீ சர்வசக்தி கணபதி ஆலயம். இந்த கோவில் ஒரு 30-40 வருஷமாக இருக்குது. இதோட மகிமை என்னன்னு கேட்டோம்னா, சர்வசக்தி கணபதி விநாயகர். அந்த விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணி நம்மளுக்காக நம்ம 108 தேங்காய் உடைக்கிறது, அருகம்புல் மாலை சாத்துறது, வாழைப்பழ மாலை போடுறது, நம்ம என்ன பிரார்த்தனை கோரிக்கையை வச்சு நம்ம பண்ணுறோமோ அதை சீக்கிரமாக நடத்திக்கூடிய தெய்வம் அவர். அதனால் அவரை நல்லா வேண்டிக்கலாம். அடுத்தது இப்போ ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் சிறப்பான ஒரு மாதம். நமது ஆலயத்தில் காலாங்காலமாக நடந்துட்டுருக்கு. அவங்க அப்பா, அவங்க தாத்தா காலத்தில் நடந்துட்டுருக்கு. இது ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமான ஒரு தினம். அம்பாளுக்கு வளையல் மாலை சாத்தி அதில் இடுப்பில் முளைப்பயிறு கட்டி அந்த முளைப்பயிரை அம்பாளுக்கு படைச்சி நைவேத்தியம் பண்ணி குழந்தை இல்லாதவாளுக்கு, கல்யாணம் ஆகாதவாளுக்கு அந்த மாதிரி நம்ம கையால் கொடுத்தோம்னா அது அவங்களுக்கும் சீக்கிரமாக திடமாகும், நமக்கும் சீக்கிரமாக சேரும். அந்த புண்ணியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஆடி பூரத்தோட விசேஷம் அதுதான். வளையல் காப்பு பண்ணுறது, சுமங்கலிக்கெல்லாம் நம்ம தாம்பூலம் கொடுக்கறது, அதுவும் வெள்ளிக்கிழமை. ஆடி மாதம்னாலே விசேஷம்தான். ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு தினம். அதனால் எல்லாரும் அம்பாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம், நிறையா விஷயம் இருக்குது. இது முக்கியமான ஒரு தினம் ஆடி பூரன்றது. இப்போ ஆடி பூரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 வகையான சாப்பாடை பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாங்க. புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், அந்த மாதிரி நிறையா பானகம் நிறையா இருக்குது. நம்ம என்னென்ன வேணால் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஒரு ஸ்வீட்டு பண்ணால் கூட ஒரு மனசார நம்ம பண்ணினோம்னா அது அம்பாள் நல்லபடியாக ஏற்றுப்பா. அதை ஏற்றுட்டு நமக்கு அருள் பாலிப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாரும் அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நிறைய பேர் பக்தர்கள் நிறையா அவங்களுடைய கோரிக்கை வைப்பாங்க. அவங்க மனசார உருகி சுவாமிகிட்ட வேண்டிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஆலயத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி மொத்தம் 9 வருஷம் ஆகிருக்கு. 9 வருஷம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதாவது குழந்தை இல்லாத மீன்ஸ்
குழந்தை உருவாகிறது, அது பாதியிலே கலைஞ்சு போகிறது, அந்த மாதிரி ஆகிருக்கு. நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்காங்க, வந்து விநாயகர் நல்லா வேண்டியிருக்காங்க, அம்பாளை நல்லா வேண்டியிருக்காங்க, நல்லா விநாயகர் தேங்காய் மாலை சாதத்தை எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன வழின்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் அந்த மாதிரி அம்பாளுக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள், ஆடி மாதம் ஆடி பூரத்தன்னைக்கு அந்த மாதிரி உங்கள் கையால் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு முடியுதோ நீங்கள் தாம்பூலம் பண்ணலாம், வழங்கலாம், உங்கள் கையால் பண்ணுங்கள், வளையல் கொடுங்க, எல்லாம் பண்ணணும்னு சொன்னோம். அப்படி சொன்னதுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அவங்க முதல்ல ஆடி பூரத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆடி பூரத்தன்னைக்கு அவங்களுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு அம்பாள் வந்து பிறந்திருக்கா. அதாவது 9 வருஷத்தோட அவங்களோட பிரார்த்தனை நம்ம ஆலயத்தில் வந்து அவர் நிறைவேறி இருக்கு. அதனால எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னொருத்தங்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களுக்கு கல்யாண பிரார்த்தனைக்காக வந்திருக்காங்க. கல்யாணம், அதாவது என்ன சொல்றது, கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நின்று போச்சு கல்யாணம். அந்த மாதிரி சங்கடமான ஒரு நிலைமையை வந்து இங்கே நம்ம பிள்ளையார்ட்ட வேண்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆனால் நான் வந்து 108 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளையாரை வந்து அதையும் சிறப்பாக அந்த நடத்தி கொடுத்துருக்காரு. அதில் ஒரு மிராக்களாக ஒரு நடந்திருக்கு. அது என்ன அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்கு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம்லாம் பேசி முடிச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி உடம்பு முடியாமல் போயிடுது. நம்ம பிள்ளையார்ட்ட வந்து வேண்டிட்டு அந்த 108 தேங்காய் உடைச்சிருக்காங்க. அடுத்த 2-3 நாளே உடம்பு க்யூர் ஆகி ஹாஸ்பிட்டல்லையே டாக்டரே சொல்லிட்டாங்க, மிராக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அதை வந்து விநாயகர் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு கல்யாணம் நடந்து இப்போ அவங்க 2 குழந்தைங்களோட சௌக்கியமாக இருக்காங்க. நல்லபடியாக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் நம்ம கோயிலுக்கு வந்து வரணும், விநாயகரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும், எல்லாரும் நல்லா சௌக்கியமாக இருக்க வேண்டியது. அம்பாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். மகாதேவ சம்போ. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று ஆடிப்பூர விழா நடக்கிறது. என் பெயர் ராஜி சிவாஜி. இந்த கோயில் மாதவரம் பால் பண்ணையில் உள்ள ஸ்ரீ சர்வசக்தி கணபதி ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று வந்து முக்கியமாக கல்யாணம் நடக்க வேண்டிய குழந்தைகளுக்கும் குழந்தை பேறு வேண்டும் என்ற குழந்தைங்களுக்கும் நலுங்கு விட்டு முளப்பாரி கட்டி அதன் பிறகு அவர்களுக்கு மடியில் மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, பழம் எல்லாம் வைத்து அதன் பிறகு வளையல் கொடுத்து வளையல் போட்டுவிட்டு அந்த குழந்தைகளுக்கு பசியார பிரசாதங்கள் 5 வகையான சாதங்களை பிரசாதம் செய்து அதன் பிறகு ஆரத்தி எடுத்து இந்த வைபவம் முடிபெறுகிறது. இது போன்று பல வருடங்களாக இந்த கோயிலில் கிட்டத்தட்ட 30-35 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது இது மட்டுமல்லாமல் ஆடி பிறந்தால் நல்ல அதாவது ஆடியில் எல்லாவித வைபவங்களும் நடைபெற உள்ளது. அதுபோல் ஆடி கூழ் கொடுப்பது, இந்த ஆடி பூரம் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை, இது இன்னும் மற்றும் பல வைபவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. வணக்கம், என் பேர் செல்வி கருணாநிதி. நாங்கள் எங்கள் குடும்பமே இந்த கோயிலுக்கு சேவார்த்தியாக வேலை செய்கிறோம். ஆடி மாதம் ஆவணி விநாயகர் சதுர்த்தி, பெருமாள் கல்யாணம், ஐயப்பன் பூஜைலாம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். வருஷம் முழுதும் இங்கே சேவார்த்திகள் நிறைய இருந்து வேலையெல்லாம் நல்லபடியாக செய்வோம். எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருந்து எல்லாம் இங்கே செய்கிறோம். எல்லாருக்கும் நல்ல இது கொடுக்கணும். எனக்கு நிறைய நடந்திருக்கு இந்த ஆண்டவர் கணபதியார் எல்லாருமே சேர்ந்து என் குடும்பத்தில் நல்ல விசேஷம், என் பிள்ளைங்களுக்கு நல்லா ஆயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அதே மாதிரி கிடைக்கணும். எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், எல்லாம் வந்து அழகாக இருக்கணும். இப்போ பண்ண எல்லா பிள்ளைங்களுக்கும் குழந்தை இருக்கணும், கல்யாணம் ஆகணும். அடுத்த வருஷம் வந்து எங்களுக்கு அந்த நியூஸு சொல்லணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஓம் சக்தி. வணக்கம், என்னோட பேர் ஆனந்தி நவீன் ராஜேஷ். எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. நான் 20 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பல வருஷமாக இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், 2 பசங்க எல்லாருமே வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்ல நிலைமையில் இருக்காங்க. எல்லாமே இந்த கோயில் வந்ததுனால தான். இந்த கோவிலில் வந்து விசேஷன்றது நிறைய இருக்கும். விநாயகர் சதுர்த்தி, முருகர் திருக்கல்யாணம், தைப்பூசம், அம்மனுக்கு வசந்த நவராத்திரி, எல்லையம்மனுக்கு ஆடிப்பூரம், அப்புறம் பெருமாளுக்கு பெருமாள் திருக்கல்யாணம், சிவன் கல்யாணம், ஐயப்ப மண்டல பூஜை நடக்கும் வருஷம். வாரம் வந்து அதுக்கு வந்து பஜன் வேற நடக்கும். எல்லாருக்குமே 500 பேர் 600 பேருக்கு வாரம் வந்து அன்னதானம் போட்டுன்னு இருக்கும். ஆடிப்பூரம் விசேஷம். இது மெயினாக வந்து குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆக வேண்டுறவங்களுக்கு இது பண்ணுவாங்க. பட் எல்லாமே நடந்திருக்கு, நிறைய நல்லது நடந்திருக்கு. ஸோ எல்லாரும் நம்பி வாங்க, இந்த கோயிலுக்கு நல்லதே நடக்கும். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நாங்கள் இங்கே 81க்கு வந்தோம். அப்போ வெறும் பிள்ளையார் மட்டும்தான் இருந்தார். வர ஒவ்வொரு சன்னதி வந்தது. எல்லாருக்கும் இங்கே யார் வந்தாலும் இந்த பிள்ளையார் வந்து எல்லாருக்கும் நல்லதே பண்ணிட்டு இருக்காரு. அது ஒவ்வொரு முறை எல்லா சக்தியும் இருக்கீங்க.
எல்லாரும் ஜனங்கள் வந்து கூடி வந்து எல்லாரும் நல்லதே நடக்கிறது, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. என் பேர் சிந்து ராமச்சந்திரன். இந்த கோவிலில் வந்து துர்க்கை பூஜை ரொம்ப பிரமாதமாக சிறப்பாக செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரமும் நடக்கும். 18 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறந்திருக்குது. வெள்ளிக்கிழமையும் ராகுகால பூஜை சிறப்பாக நடக்கும். பிரதோஷம் நடக்கும். அப்புறம் சஷ்டி பூஜை எல்லாமே நடக்கும். சஷ்டி திருக்கல்யாணம் முருகனுக்கு நடத்துவாங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர், ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன், துர்க்கை, எல்லையம்மன், இங்கே இருக்க அனைத்து தெய்வமும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான். பெருமாள், ஐயப்பன், எல்லா சாமியும் இங்கே வந்தால் எல்லாமே நடக்கும். நம்பிக்கைக்குரியது. அன்னதானம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இங்கே இருக்க மாதிரி அவ்வளோ எதுவும் அன்னதானம் இங்கே நடக்குமான்னு தெரியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கும். எல்லாத்துக்குமே சிறப்பு பெற்ற ஒரு திருக்கோவில் தான் இது. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. 28 வருஷமாக நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ பர்சனலாக நான் நம்பிக்கையோடு நம்ம சாமிக்கிட்ட கேட்டோன்னா நமக்கு எல்லாமே கிடைக்குதுங்க. இந்த விநாயகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். எனக்கு பர்சனலாகவே வந்து நான் கேட்ட எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா பூஜையும் இங்கே நடக்கும். விநாயகர்லேருந்து விநாயகர், அம்மன், துர்க்கை அம்மன், முருகர், சிவன், பெருமாள், ஐயப்பன் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ ஆடி மாதம் ஆரம்பித்து தை மாதம் வரைக்கும் எல்லா மாதமும் எல்லா பூஜைகளும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதுலேயுமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஐயப்பன் பஜன் வந்து அந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அன்னதானங்கள்லாம் நம்ம கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அன்னதானம் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் வந்து கல்யாணம் வேண்டி இருக்கவங்களும் சரி, குழந்தை வேண்டி இருக்கவங்களும் சரி, ரொம்ப சிறப்பாக பண்ணி நமக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. எல்லாம் வல்ல ஸ்ரீ எம்பெருமானினுடைய அருளாலே தற்பொழுது மாதவரம் பால் பண்ணை 5வது திரு பேங்க் காலனி மாதவரம் சர்வசக்தி விநாயகர் ஆலயம் மிகச்சிறந்த கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலமாக இந்த பகுதியிலே அமைந்து இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். வருடா வருடம் நமது ஆலயத்திலே ஐயப்ப பூஜைகள், நவராத்திரி பூஜைகள், சிவராத்திரி ஆகிய அனைத்து விசேஷங்களும், மாதாந்திர விசேஷங்களும் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நமது ஆலயம் சுயம்புவாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆரம்ப காலத்திலிருந்து சின்ன கூரையிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயிலாக அமையப்பெற்று அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் இங்கே வந்து வழிபட்டு ஸ்ரீ சர்வசக்தி விநாயகருக்கு அருளின் பாத்திரமாகும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆனந்தன்னு பேர் அவருக்கு, இந்த ஏரியாவில் இருக்கார். கிட்டத்தட்ட 9 வருட காலமாக அவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அதுக்கப்புறம் விநாயகருக்கு பிரார்த்தனை பண்ணி இங்கே வைத்தீஸ்வர சுவாமின்னு பேர், பின்னாடி இருக்கிற சுவாமி பேர் வைத்தீஸ்வர சுவாமின்னு பேர். வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான். வைத்தீஸ்வரன் சொன்னாக்க உடலில் உள்ள உபவாதை எல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை உடையவர். ஆகையால இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த பிரதோஷ அபிஷேகம் பண்ணி பால் எல்லாம் சாப்பிட்டு இங்கே விரதம் இருந்து 11 சங்கடகர சதுர்த்தி அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து எல்லாம் வழிபட்டு வந்த கூடிய காரணத்தில் அவருக்கு 2 குழந்தை பிறந்தது. இது நடந்த உண்மையான சம்பவம். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே நிறைய நடக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா என்னை எடுத்துட்டாலும் என்னுடைய குடும்பத்தில் கூட நிறையா பேருக்கு நற்காரியங்கள், என்னுடைய மகன் திருமணம், அதே மாதிரி இங்கே பக்தர்கள் நிறையா பேருக்கு என்ன வேண்டிக்கிறாளோ அவள் எல்லா காரியமும் ஜெயமாகும். நம்பிக்கையோடு எல்லாரும் ஆலயத்துக்கு வாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆடி மாதத்துடைய பெருமை, ஸ்ரீ அம்பாளுடைய அருளுக்கு பொருளுக்கும் தினதற்கும் பிராய்ச்சித்தமான ஆடிப்பூரம், ஆஷாட மாச ஆடிப்பூரம்னு பேர். இந்த மாதத்துடைய இன்றைய நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோதை நாச்சியார் அவதரித்த ஒரு திருநாளாகும். அம்பாள் பூமாதேவியும் அவதரித்த நாளாக ஆடிப்பூரம் அமைந்திருக்கு. இந்த நாளிலே தாங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாக, உங்கள் நினைவெல்லாம் அம்பாளுடைய அருளாக பூர்த்தியாகும். நிதானத்திலே எதை பூமியை போல் நம்ம வாழ வேண்டும் என்று ஒரு உதாரணம் உண்டு. அதே போல கோதை நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பெருமாளை வேண்டி ஜபம் இருக்கா. நான் பெருமாளை விவாகம் செய்யக்கூடிய நாள் தான் ஆடிப்பூரம். நமஸ்காரம். என் பேர் வைஷ்ணவி. நான் இங்கே மாதவரத்தில் தான் இருக்கேன். இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன்.
என்னோட வேண்டுதல் வந்து நிறையா வேண்டுதலை நான் இங்கே அம்பாள்கிட்டையும் சரி, இங்கே இருக்கிற விநாயக பெருமான்ட்டையும் சரி, எல்லார்ட்டையுமே நான் வேண்டிப்பேன். அந்த வேண்டுதல் எல்லாம் நல்லபடியாக எனக்கு நிவர்த்தி ஆகும். இதுபோல் இந்த கோயிலுக்கு எத்தனையோ மக்கள் எங்கெங்கேருந்தோ வராங்க, வந்து அவங்களுக்கு வேண்டுதல்களும் இங்கே நிறைவேற்றுறாங்க, பரிகாரங்களும் செய்கிறாங்க. நிறைய விசேஷங்களும் நடக்குது. அந்த விசேஷத்தில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் சும்மா வேண்டுதலுக்கு தான் வந்திருக்கோம், எங்களுக்கு இது முடிஞ்சால் போதுன்னு போகாமல் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து எல்லாரும் கலந்துக்கிட்டு எந்த மனஸ்தாபமும் இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் நல்லபடியாக இந்த கோயிலில் நடத்துகிறாங்க. இதில் எனக்கு ரொம்ப மன நிம்மதியாகவும் இருக்குது, மன நிறைவாகவும் இருக்குது. இந்த ஆடி பூர நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் நடக்கப்படுது. ஆடி மாதத்தில் ஒரு நாளும் ஒரு மாதிரியான விசேஷங்களை இங்கே பண்ணுவாங்க. காலையில் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை கண்டிப்பாக கம்பல்சரி பண்ணுவாங்க. அது மாதிரி ஆடிப்பூரத்தன்னைக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறவங்களுக்கும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் சரி, இங்கே ஒரு பூஜை மாதிரி நடத்துவாங்க. அந்த பூஜையில் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு நலங்கிட்டு சந்தன குங்குமம் வச்சு அவங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டு அந்த மாதிரிலாம் தான பொருட்களும் வச்சு கொடுத்து அவங்களுக்கு அன்னதானமும் கொடுத்து பானகம் கொடுத்து ரொம்ப ஒரு சுமங்கலியை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி தான் இந்த பூஜையை நடத்துகிறாங்க. இந்த இப்போ ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து எல்லா விசேஷமும் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பிரசாதங்கள் வழங்கி எல்லாரும் நல்லபடியாக வந்து பண்ணிட்டுருக்கா. கூட்டம் நிறையா வந்துட்டுருக்கு. சிறப்பாக எல்லாம் பண்ணிட்டுருக்கா. நல்லா நடந்துட்டுருக்கு. வேண்டியது நல்லபடியாக நடக்கும். சிறப்பாக வந்து எல்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லோரும் கட்டாயம் கலந்துக்கணும். கோயிலோட சிறப்புன்னு வந்து வேண்டிக்கிறது நல்லபடியாக நடக்கும். நம்ம விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறது மனசில் நினச்சிக்கிறது நடந்துட்டுருக்கு. எங்களுக்கு கட்டாயம் நடந்துட்டுருக்கு. எல்லாமே நீங்களும் வாங்க, எல்லாருக்கும் கண்டிப்பாக வேண்டிக்கிறது நடக்கும். எங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து சாமியோட நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது, நடந்துட்டுருக்கு எல்லாமே. ஓம் அரஹர நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமோ நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா. நிர்விக்னம் குரு மே தேவோ சர்வகாரியே சர்வதா. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. எல்லோருக்கும் வணக்கம். நம் ஆலயத்தில் வெவ்வேறு சுவாமிகளை பொது பேசினார்கள். ஆனால் இந்த ஆலயத்தில் மூலவர் என்பது விநாயகர் தான். இவர் பேர் சர்வசக்தி கணபதி. இவர் தான் மூலவர். குறைந்தது 60 வருடமாக இந்த ஆலயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன வேண்டுமானாலும் அவரை கேட்டுக்கொண்டு நடத்தி வைப்பார். இவரோட சிறப்பு என்னவென்றால், இவருக்கு இந்த காலம்தான் கும்பிடணும் அப்படின்ட்டு எந்த இதுவும் கிடையாது. இவர் எந்த காலத்துலேயும் இவர் கும்பிடலாம். ஏன்னா இவர் தான் முழுமுதற் கடவுள். இவரை வேண்டிட்டு தான் மற்றவரை வேண்டணுங்கிறதே முறை தான். ஸோ அதனால் வந்துட்டு இவரை கும்பிடாமல் நீங்கள் எது வேண்டினாலும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதாவது அது கடவுள்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. இவரை வேண்டிட்டு நீங்கள் எது நடந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு விஜயமாகும். ஸோ அதனால் முழுமுதற் கடவுள் அப்படின்ட்டு எம்பெருமானே அவருக்கு ஒரு முடிசூட்டினார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவருக்கு இந்த கிழமை அப்படிங்கிறதோட ஒரு திதின்னு ஒன்று இருக்குது. 15 நாளைக்கு ஒரு தடவை சதுர்த்தி அப்படின்னு ஒரு திதி வரும். அந்த சதுர்த்தி திதியில் நார்மல் சதுர்த்திலையும் நீங்கள் பண்ணலாம், சுவாமி கும்பிடலாம், வேண்டுதலை வேண்டிக்கலாம், அருகம்பல் வாங்கி தரலாம், சதுர தேங்காய் அவருக்கு வேண்டிக்கிட்டு உடைக்கலாம், அவருக்கு அடி பிரதட்சணம் பண்ணலாம், அவருக்கு மோதகம் அதாவது கொலக்கட்டை பொரிச்சு செய்யலாம். வேக வைக்காமல் கோதுமையில் பொரிச்சு செய்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது நிறையா பேர்த்துக்கு தெரியாது. கோதுமையில் கொழக்கட்டையை பொரிச்சு செஞ்சால் அவருக்கு ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொரு 15 நாளுக்கு வர சதுர்த்திலையும் செய்யலாம், 30 நாளைக்கு வர சங்கடஹர சதுர்த்திலையும் செய்யலாம். ஸோ இது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் என்ன வேண்டுனாலும் நிறைவேறும். அதனால் வந்துட்டு நீங்கள் விநாயகரை இப்படி தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பிடணும்னு விஷயம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் எதுமானாலும் சரி, விக்னம் விநாயகம் பஜே. விக்னேஸ்வரர் விக்னத்தை தீர்க்கக்கூடியவர். எந்த பிரச்சனையானாலும் அவரால் தீர்க்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் மஞ்சள், அதனால தான் வந்து பூஜை ஏதாவது நடத்தணும்னா மஞ்சளில் கூட பிள்ளையார் பிடிப்பாங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி கும்பிடுறதுன்னு சொல்கிறது காரணம் அதுதான். எந்த பூஜையாக இருந்தாலும் சரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி தான் பிள்ளையாரை கொள்ளுவாங்க. அதுதான் அவரோட விசேஷமும் கூட, பிராப்தமும் கூட. அவருக்கு பிடித்ததும் மோதகம் தான். அது வச்சும் நீங்கள் அவரை கும்பிடலாம். அதான் சதுர் தேங்கான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு சிலர் வந்துட்டு அது விடலை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கே தெரியல, இப்போ தான் கேள்விப்படுறேன். ஸோ அது பேர் விடலை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியாதவங்களுக்கு அது புரியும். இல்லைன்னா நாங்கள் அது பேர் சதுர் தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம். தேங்காவை வேண்டிக்கிட்டு அவரை சதுர்த்தி 4 தடவை சுற்றுறது. 4 தடவை சுற்றி நம்ம வேண்டிக்கிட்டு பஞ்சமுக விநாயகர் இன்னொரு இடத்துல ஒரு கோவில் இருக்குது. அங்கே வந்து இன்னும் விசேஷமாக இருக்கும். மட்டை தேங்காய் கட்டுவாங்க.
மட்டை தேங்காய் ரெட்டு துணியில் கட்டி காயினை வச்சு கட்டுறது அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஸோ சதுர தேங்காய் உடைக்கிறதும் வந்து அவருக்கு ரொம்ப விசேஷமானது. வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை வேண்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகணுமோ, நீங்கள் எந்தாவது வேலைக்கு போகிறீங்களோ வெளிநாட்டுக்கு போய் உங்களோட வேலை சமாச்சாரமோ எதுவாக இருந்தாலும் சரி, அவரை வேண்டிக்கிட்டு ஒரு தேங்காய் வாங்கி மனசார வேண்டி உடைங்க. வெளியே எங்கே போகிறனாலும் சரி, வேலைக்கு எங்கே போகணுன்னாலும் சரி, இதை உங்களுக்கு என்ன காரியம் ஜெயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவர் வேண்டிக்கிட்டு நீங்கள் தேங்காய் உடைச்சாலே போதுமானது. அதுதான் விடலேன்னு சொல்லுவாங்க, சதுர் தேங்காய்னு சொல்லுவாங்க. ஓம் ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. திருவாக்கும் சேகரம் கை கூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணி முகத்தானி காதலால் கூப்பு விரத்தம் கை. ஓம் ஸ்ரீ கற்பக விநாயகம் பஜே ஜெய ஜெய் மகா கணபதே. ஓ